நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மனிதர்கள் தூற்றும் போது மனமடியாமல் பாதுகாத்து, தோல்விகள் எனக்கு வராமல் வெற்றியை தந்து, எனக்கு எதிராய் சாட்சி சொன்ன நாவுகளோடு வாதாடி, நான் தலை குனிந்த இடத்தில் என் தலையை நிமிரச் செய்து, என்னோடு நடந்து, என் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி, இதுவரைக்கும் எனக்கு சுக பலன் ஜீவன் கொடுத்து என்னை பாதுகாத்து வந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீசஸ் லவ்ஸ் பள்ளிகளின் சார்பாக ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கீழ்ப்படிதல் என்ற தலைப்பின் கீழே சில வசனங்கள் மூலம் கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும், கீழ்ப்படியலைன்னா என்ன நடக்கும், யாரெல்லாம் இந்த கீழ்ப்படிதலில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத பற்றி சில தேவ மனிதர்களையும் சில வசனங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். கீழ்ப்படிதல் அப்படின்னாலே கீழ்ப்படியை மிதிக்காமல் மேல்படிக்கு போகவே முடியாது. மேல்படிக்கு போகணுன்னாலே முதல்ல கீழ்ப்படிதல் வேணும். கீழ்ப்படிந்தால்தான் மேல்படியை தொட முடியும். அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது வாழ்க்கையில், நம்ம உலக பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும், கீழ்ப்படிதல் அவ்வளோ முக்கியமானது. இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிதல், முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்தாங்க, அவங்க என்னதெல்லாம் சாதிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நோவாவை எடுத்துக்கொள்ளணும்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுக்கிறார். எந்த மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்கணுங்கிறதே ஆண்டவர் சொல்லிட்டார். கொப்பேர் மரம் அதில் தான் உண்டாக்கணும். ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ராங்கானது, அவ்வளோ எளிதாக உடையக்கூடியது கிடையாது. தண்ணியில் எவ்வளோ வருஷம் கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது, என்ன பண்ணாலும் அது சேதம் அடையாதுங்கனால ஆண்டவர் சொல்லும்போதே கொப்பேர் மரத்தால் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இந்த நோவா, ஐயோ ஆண்டவரே, நான் கொப்பேர் மரத்துக்கு எங்கே போவேன், அது எங்கே இருக்குன்னு தெரியாது, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னு சொல்லவே இல்லை. இந்த கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணுன்னு சொன்ன உடனே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த மரத்தை எடுத்து, இந்த அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, எங்கே ஜன்னல் வைக்கணும், எதில் மாடி வைக்கணும், எதில் கீழ் அறை இருக்கணும், எங்கே கதவு வைக்கணும், என்னென்ன அளவில் சொன்னாரோ அத்தனையும் ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டு பண்ணார். யார்? நோவா. யாரோட வார்த்தைக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். அது மட்டும் இல்லை, அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த பேழைக்குள்ள யாரெல்லாம் வரணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, ஏதோ இவனுக்கு ஒன்றும் தெரியலை, என்னதோ ஒரு பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இதில் வான்னு சொல்லலான்னு நிறைய நிர்விசாரமாக அதை யாருமே பெருசாகவே எடுத்துக்கிடலை. அதனால் கீழ்ப்படியாதவங்க இந்த கொப்பேர் மரத்தால் செஞ்ச இந்த கப்பலுக்குள்ளே, இந்த பேழைக்குள்ளே போகாதவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். அந்த ஆவிகள் ஏற்கனவே இந்த வசனத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட ஆவிகள்லாம் இங்கே வரதுக்கு கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்திலே காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படியாமல் போனவங்களாம் எங்கே போனாங்கன்னே இதில் இல்லை. கீழ்ப்படிந்து இந்த பேழைக்குள் பிரவேசித்துக எல்லாரும் ஜலத்திலே காக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டாங்க. கீழ்ப்படிந்தவங்கெல்லாம் பாதுகாக்கப்பட்டாங்க.
கீழ்ப்படியாதவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அப்போ இந்த பேழையை உண்டாக்கணும்னு சொல்லி நோவாவுக்கு சொல்லும் போதே நோவா கரெக்டாக ஆண்டவர் சொன்ன எல்லா அளவுகள்லையும் எல்லாம் கரெக்டாக செஞ்சு யார் யாரெல்லாம் ஜோடி ஜோடாக எதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும், பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் அவர் சொன்னதுபடியே கரெக்டாக செஞ்சார் நோவா. அது யாரெல்லாம் உள்ளே வந்தாங்களோ அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நிர்விசாரமாக ஏதோ ஒன்று இவர் சொல்கிறாரு, இது என்ன சும்மா ஒரு பேழையை கட்டிட்டு இதில் வாங்காரு இப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி நிர்விசாரமாக இந்த அத்தனை பேரும் அழிக்கப்பட்டாங்க. பேழைக்குள் வந்த எல்லாரும் பாதுகாக்கப்பட்டாங்க. அப்போ கீழ்ப்படியும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம கீழ்ப்படிந்து இது இப்படி ஆயிட்டுனா என்ன செய்வோம், அது அப்படி ஆயிட்டா அது இதுக்குள்ளே போக சொல்கிறாங்க, இதில் போய் நமக்கு அப்படி ஆயிட்டுனா இப்படி ஆயிட்டா நம்ம கீழ்ப்படிந்துட்டு நெகட்டிவாக சிந்திக்கிறதை விட ஆண்டவர் சொல்றார் உள்ளே போனோம், அவர் பாதுகாத்துக்கொள்வார்னு நம்ம தைரியமாக போகும்போது நாம் வாழ்க்கையில் பாதுகாக்கப்படுவோம். கீழ்ப்படிதல் நமக்கு முதல்ல என்ன ஆகும்னா நாம் பாதுகாக்கப்படுவோம். ஒருவேளை நம்ம கீழ்ப்படியாமல் இருந்துட்டு இதெல்லாம் சாத்தியமே இல்லை, சும்மா கிடந்த பேழைக்குள்ளே போய் நம்மளை போச்சிருந்தாங்க, இது என்ன ஆகுமோ, இதுக்குள்ளே போய் நம்ம செத்து போயிடுவோமோ, இதுக்குள்ளே எல்லாம் கிடைக்குமோ என்னமோன்னு நெகட்டிவாக சிந்திச்சுட்டு போகாதவங்க அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்க, பாதுகாக்கப்படவில்லை. அப்போ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது பாருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்த எல்லாரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி வேதத்தில் ஆபிரகாமை நம்ம பார்ப்போம். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். அவரை ஆண்டவர் கூப்பிட்டு நான் காட்டுற திசைக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேங்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு வீட்டில் நல்லா சுகபோகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு நீ இதை விட்டுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் நம்மலாம் என்ன செய்வோம், யோசிப்போம். அவங்க சொல்கிறாங்க, நான் அங்கே போனால் இந்த வசதிகள் கிடைக்குமா, அது கரெக்டாக அப்படின்னு நம்ம சிந்திப்போம்னா ஆபிரகாம் எதையுமே சிந்திக்கலை. ஆண்டவர் கை காட்டின இடத்துக்கு நேராக போனார். ஆண்டவர் என்ன சொன்னார், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். இதனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால. ஒருவேளை நம்மளே இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வார்த்தைகள் வசனங்கள் மூலம் ஆண்டவர் பேசும்போது சில காரியங்களை இப்படி செய்ய அப்படி செய்ய நமக்கு உணர்த்தும் போது கீழ்ப்படிந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். கீழ்ப்படிந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கீழ்ப்படிந்தால் என்னென்ன ஆசீர்வாதம்லாம் நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்காரோ அதை எல்லாம் சுதந்திரித்து கொள்வோம். இதே ஆபிரகாம் தான் உனக்கு நான் ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்லி அதற்காக காத்திருக்கும் வேளையில் என்னடா காத்திருப்பு நாட்கள் அதிகமாக இருக்கேன்னு சொல்லி பொறுமையை இழந்த சாராவின் பேச்சை கேட்டு இடையில் அவசரப்பட்டதுனால இஸ்மவேல்ங்க ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கீழ்ப்படிதலை ஒரு சின்ன ஒரு அவசரத்தினால பாருங்க எப்படி ஒரு ஆண்டவர் விரும்பாத ஒரு ஜாதி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படிந்தால் என்ன ஆகும், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் எவ்வளவு பெரிய கிருபை, நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வோம். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்த யாராவது வெறுமையாக போயிட்டாங்க, அவங்க ஒன்றுமில்லாங்க போயிட்டாங்க எங்கேயுமே சொல்ல முடியாது. அதனால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கும் கூட நிறைய வார்த்தைகள் வசனங்கள் நம்ம ஆண்டவரோடு நாம் பேசும்போது தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நம்ம பேசாமல் இருந்தால் நம்மகிட்ட பேச மாட்டார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டார், எதெல்லாம் கீழ்ப்படியணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். வாயை திறந்து ஆண்டவரோடு நாம் பேசும்போது தான் நமக்கு அறிவுறுத்துவார். அப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது எதெல்லாம் நமக்கு சொல்கிறாரோ அதை கீழ்ப்படியும் போது நாம் பாதுகாக்கப்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வோம். இரண்டாவதாக பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிதல், அதற்கடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால் என்ன நடக்கும், கீழ்ப்படியாவிட்டால் என்ன நடக்கும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இளையகுமாரன் கதை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இளையகுமாரன் தகப்பனை நோக்கி ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு வேணும், அதை எனக்கு பிரித்து தாங்கன்னு சொல்லி தகப்பனாற்ற கேட்காரு. தகப்பனாரும் அவருக்குள்ள பங்கை பிரித்து கொடுத்துறாரு. யாருக்கு, தகப்பனாருக்கு கீழ்ப்படியாததுனால. ஏன்னா மூத்த குமாரன் ஒருத்தர் இருக்கார், அவரை விட்டு எனக்குள்ளதை பிரிச்சுத்தான்னு சொன்னாங்க, எனக்கு பிரித்து கொடுத்தாச்சு. இந்த இளையகுமாரன் பிரித்து வாங்கிட்டு போய் நல்ல சுகபோகமாக வாழ்ந்தார். ஆனால் கடைசியில் என்னாச்சு, ஒரு பன்றி திங்கக்கூடிய தவிடாது கிடைக்காதான்னு சொல்லி அவர் உணவுக்காக அவ்வளோ பரிதவிக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. எதனால், பெற்றோருக்கு கீழ்ப்படியாததுனால.
கடைசி நேரத்தில் அவர் என்ன அவருடைய புத்தி தெளியும் போது தான் அவர் என்ன ஆனார்னா தகப்பனோடு போய் சேர்ந்தார். ஆனால் அதற்கு முன்னால் அவர் அனுபவித்த பாடுகள் கஷ்டங்கள் எதனால்? பெற்றோருக்கு கீழ்ப்படியாதனால. அதனால் வசனம் சொல்கிறது, யாத்திராகமம் 20:18 வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்திலே, உனக்கு எந்த தேசத்தை கொடுத்துருக்காரோ அந்த தேசத்தில் உன்னுடைய ஆயுச நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுனா தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவங்களுக்கு தேவையான சேவைகளை செய்யணும். எதற்கு? நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு. அப்போ தகப்பனுக்கும் தாய்க்கு நம்ம செய்யும்போது என்ன ஆகும்னா, தகப்பனும் தாயும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க மகிழ்ச்சி அடையும் போது என்ன செய்யும்? அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன செய்வாங்க? நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ, நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் அந்த தகப்பனும் தாயும் நமக்கு செய்வதற்கு ஆவலாக இருப்பாங்க. அப்போ ஒரு உலக பிரகாரமான தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியும் போதே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கே கீழ்ப்படிதல் முக்கியமாக இருக்குது. அப்போ நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மளுடைய எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் தேவைகளை எல்லாம் சந்தித்து, ஆறுதல் தேவைப்பட நேரத்தில் ஆறுதல் சொல்லி, நமக்கு ஆலோசனை தேவைப்பட ஆலோசனை சொல்லி நம்மளை வழிநடத்தி வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பெற்றோருக்கு கீழ்ப்படியும் போதே இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படியும் போது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் பார்த்தீங்க. அப்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிவது மகிழ்ச்சியை உண்டாக்கும் பெற்றோருக்கு. அதனால தான் எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் பெற்றோருக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ கீழ்ப்படிதனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 28 முதலாம் வசனம் முதல் 14 வரைக்கும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படிதலுக்குள்ள ஆசீர்வாதங்கள். உபாகமம் 28 1 முதல் 14 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு கீழ்ப்படிதலினால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அவ்வளவு ஆசீர்வாதங்கள், என்னென்னலாம் நம்ம கேட்குறோமோ எல்லா ஆசீர்வாதங்களும். உன்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும், மாப்பிசையும் தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்களுடைய வயல்வெளிகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் ஆடு மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் எப்போ? கீழ்ப்படியும் போது. அதே மாதிரி தான் நம்ம யோபு சரித்திரத்தில் கூட பாருங்களேன், எவ்வளவோ சூழ்நிலைகள் வந்துச்சு. யோபு வந்து ஆண்டவரை மறுதலிக்க என்னென்ன சூழ்நிலைகளமோ வந்துச்சு. ஆண்டவரும் சாத்தானும் பேசுகிற பேச்சு எதுவுமே யோபுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட அவர் மாற்றி பேசியிருக்கலாங்க. இவங்க 2 பேரும் பேசுனது எதுவுமே தெரியாது. சூழ்நிலைகள் எப்படி இல்லாமல் தலைகீழெல்லாம் வந்துச்சு. எல்லாத்தையும் இழந்தாச்சு. எல்லாம் இழந்தது மட்டும் காணாதுன்னு அவருக்கு நோயை வந்தாச்சு. அப்பவும் சொன்னாங்க, அவங்களுடைய நண்பர்கள்லாம் சொன்னாங்க, இனிமேலாவது நீ என்ன பாவம் செஞ்சியோ உனக்கு இப்படி வந்துட்டுன்னு. மனைவி சொல்கிறா, நீ இனிமேலாவது இந்த தேவனை தூஷித்து ஜீவனை விடும். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு மனைவி உறுதுணையாக இருந்து இதனால ஒன்றும் இல்லை, இந்த சோதனையில் நம்ம ஜெயிப்போம், நம்ம கூட ஆண்டவர் இருக்காரு, எல்லாவற்றையும் நம்ம சைக்கைக்கு பலன் கொடுத்துருக்காருன்னு சொல்லலை, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்கிறா மனைவி. அப்போ கூட அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கலை. பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசாத, எவ்வளோ நன்மைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கியிருக்கோம், நன்மைகளை பெற்ற நாம் தீமையை பெறக்கூடாதா அப்படின்னு சாதாரணமாக கூலாக பேசுகிறாரு. நம்மளால் இன்றைக்கி அப்படி பேச முடியுமா? யாராவது ஒருத்தர் இவ்வளோ நிறைய இழப்புகளுக்கு மத்தியில் நம்ம கூட வந்து பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நம்ம உடனே நம்ம மைண்ட், ஆமாம் கரெக்டு தானே, நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நான் என்ன பாவம் செஞ்சேன்னா ஒன்றுமே செய்யலையே, எதற்காக எனக்கு இந்த சோதனை, இதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தவறான முடிவுகளுக்கு கூட நம்ம போயிடுவோம். நம்ம சில நேரங்கள் நம்ம சில பிரச்சனைகள் சில சிக்ஷைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு பாவம் நான் செய்யலையே, எந்த தப்பும் செய்யலையே, ஆண்டவருக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்யலையே நம்ம சொல்லுவோம். எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கோங்க ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பாவம் செய்யலைன்னு ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம சில நேரங்களில் ஒரு தப்பும் பண்ண முடியும். யார் போனாலும் இறக்கப்படுவாங்க, யார் போனாலும் உதவி செய்யுங்களா, அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா, அவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமான உலக பிரகாரமான மனிதர்கள் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் என்னென்ன தவறுகள் நடந்தது, என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எவ்வளவு தவறுகள் பண்ணட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கட்டும், அவரை நோக்கி பார்த்து
என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டோன்னு வைங்களேன், ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஆண்டவர் மன்னிக்க தயாரா இருக்கக்கூடிய தேவன். அவர் பச்சை பாதம் இல்லாத, எந்த ஜாதி எந்த மதம், நீ இவ்வளவு நாள் என்ன பாவம் செஞ்ச, என்ன தொழில் செஞ்சியா, லஞ்சம் வாங்கினியா, விபச்சாரம் பண்ணியா, வேசித்தனம் பண்ணியா, குடிச்சியா, வெறிச்சியா, மனைவிகளை அடிச்சியா, பிள்ளைகளை துரத்துனியா, கேட்கவே மாட்டார். அவரை நோக்கி என்னை மன்னிங்கப்பான்னு கேட்டா போதும், அவர் மன்னிக்கிற தேவன். அவருக்கு கீழ்ப்படியும் போது அவர் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சவனை கூட ஏற்றுக்கொள்கிற தேவன். அதனால்தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, விபச்சாரி ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுறா. ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய தேவங்கனால்தான் ஒரு தப்பும் செய்யாதவங்க முதல் கல்ல இருங்கன்னு இருக்கா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ஒருவேளை நீ விபச்சாரம் பண்ண, நீ ஏன் காலில் வந்து விழுந்தன்னு அவர் சொல்லவே இல்லை. ஒரு தப்பு செய்யாதவங்க முதல் கல்ல இருங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை பின்னால விரட்டிட்டு வந்தவங்களெல்லாம் வேற வார்த்தை சொல்லி திரும்ப போச்சோன்னா போயிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக பேசுகிறாருங்களே. இதில் ஒரு தவறும் செய்யாதவர்கள் எல்லார் மனசுக்கும் தெரியும் நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம். அதனால தான் கல்லை எடுத்துட்டு எரிய வந்த அத்தனை பேரும் அப்படியே கல்லை கீழே போட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க. இதில் பாருங்கள் ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ ஞானமானது. விபச்சாரம் செய்தவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்றும் பைபிளில் இருக்குது. அப்போ அந்த கணக்குப்படி இந்த விபச்சாரம் செய்த பெண்ணை கண்டிப்பாக கல்லெறிந்து கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் வந்து விழும்போது மன்னிக்கவும் செய்யணும். இந்த இரண்டுக்கும் இடையில ஆண்டவர் இருக்கார். அதனால தான் சொல்றாரு, கல்லெறிந்து கொள்ளுங்க, தப்பு இல்லை, ஒரு தவறும் ஒரு பாவமும் செய்யாதவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரே இடத்துல எவ்வளோ ஞானமான ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய தவறுகளை செஞ்சுட்டு இருந்த ஆண்டவர் பாதத்தில் விழும்போது அவர் மன்னிக்கிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது மன்னிக்கிற தேவன், ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு அதே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலாம் 15ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அத்தனை சாபங்கள் எதற்கு? கீழ்ப்படியாதவர்களுக்கு. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன சாபங்கள்லாம் வரும்னு சொல்லி பைபிளில் அவ்வளோ அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் பார்த்தவங்க, அதை வாசித்தவர்கள், அதை உணர்ந்தவங்க பாவம் செய்யணுங்க எண்ணமே வரவே வராது. ஏன்னா அவ்வளோ பெரிய சாபங்கள் அதில் இருக்குது. கீழ்ப்படிதவங்களுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்குள்ள வித்தியாசத்தை பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. ஆனாலும் இன்னைக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு மனசில், நம்ம சுயத்தில், நம்ம இஷ்டத்தில், நம்ம மனம் போன போக்கில் போகிறதுக்கு தான் நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை வழி நடத்திட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன்னு சொல்லி வழி நடத்திட்டு வர்றார். தேவ மனிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 11 நாளில் நம்ம கானான் தேசத்துக்கு போயிடலாமா. ஆனால் 40 வருடங்களாக நடந்தாங்க. எதற்காக தெரியுமா? கற்றுக் கொடுப்பதற்காக, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக. இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயத்தில் ஒரு பதவியோ ஒரு பொருளோ ஏதோ ஒன்று நம்ம கையில் ஆண்டவர் கொடுக்காருன்னா அதை மெயின்டைன் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்து தான் அதை கொடுப்பார். டைரெக்டாக கொடுத்தா அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. கத்தியை நம்ம கையில் கொடுத்தா எதை காய்கறி எப்போ வெட்டணும், பழம் எப்போ வெட்டணும், வெங்காயம் எப்போ வெட்டணும் தெரியும். அதே ஒரு குழந்தை கையில் கொடுத்தா எங்கே குத்தணும்னு தெரியாது. அப்போ ஒரு பொருளை நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்போதே பயிற்றுவித்து கொடுப்பார். அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு வரும்போது 40 வருடங்கள் பயிற்றுவித்தார், பழக்குவித்தார். எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து எதில் எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக் கொடுத்து தான் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதில் கீழ்ப்படிந்த எல்லாரும் கானான் தேசத்துக்குள்ள சுதந்திரித்தாங்க. கீழ்ப்படியாதவர்கள் இடையிலே போயிட்டாங்க. அப்போ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்கு கீழ்ப்படிதவங்க எப்படி இருப்பாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிதவங்க எப்படி இருப்பாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க எப்படி இருப்பாங்கன்னு இந்த பரிசுத்த வேதாகமத்திலேருந்து நிறைய இடங்கள் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. இந்த வேலையிலும் கூட கீழ்ப்படினால் என்ன ஆசீர்வாதம், கீழ்ப்படிய விட்டால் என்னென்ன சாபங்கள் என்பதை எங்களுக்கு நேர்த்தியாக கற்றுக் கொடுத்தீங்கப்பா. நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை நீங்கள் பழக்க வைக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களோடு நடந்தீங்க, எங்களுக்கு முன் சென்றீங்க, எங்களுக்கு பின்னாலும் வந்தீங்க, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தீங்க, எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தீங்கப்பா.
ஒரு இடத்துல கூட உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிடவே கூடாது. நிறைய இடங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும் போது எங்களுக்கு நிறைய இடையூறுகள் வந்திருக்கலாம். ஆனாலும் ஏசப்பா நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சிக்கோங்க. நாங்கள் உங்கள் கரத்தை பிடிச்சா விட்டுருவோம். நீங்கள் எங்களை கரத்தை பிடித்து உமக்கு கீழ்ப்படியும் பாதையில் எங்களை நடத்தி செல்ல நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ள எங்களுக்கு இறங்குங்கப்பா. இந்த வேளையிலும் ஏசப்பா இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கீழ்ப்படிதல் ஆவி ஒவ்வொருத்தருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிகுதியான வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.